இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லார் மேலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த வாரத்தின் இந்த கடைசி செய்தியிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு, கர்த்தர் உங்களை தொடும்படிக்கு ஆண்டவரை நோக்கி நாம் ஒரு சின்ன ஜெபம் செய்துவிட்டு செய்திக்கு நேராக போகலாம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காகவும் உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்கள் எல்லார் மேலும் அன்புள்ளவர், எங்கள் எல்லார் மேலும் தயவுள்ளவர். கர்த்தாவே, ஒரு உலக வாழ்க்கை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்து இந்த உலகத்தில் எல்லா ஆசீர்வாதங்களையும் நீர் தந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எங்கள் வாழ்க்கையிலே நீர் அனுமதித்திருக்கிற குறைகளுக்காகவும் போராட்டங்களுக்காகவும் கடினமான பாதைக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இதெல்லாம் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று நாங்கள் விசுவாசித்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இன்றைக்கும் நாங்கள் தியானிக்க போகிற இந்த வார்த்தைகளை எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வதிச்சு தாரோம். ஆவியானவரே, நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். உடைய மெல்லிய சத்தத்தை எங்கள் இருதயத்தின் ஆழத்தில் நாங்கள் கேட்கும்படி எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியாம்ப்பா. உடைய பிரசன்னை இறங்கட்டும், எங்களை கனி நிறைந்தவர்களாய் நீர் மாற்றும் ஆண்டவரே. ஒரு நாள் இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் உடைய கணக்கிலே ஒப்புவிக்கும் பொழுது, உடைய சமூகத்திலே வந்து கணக்கு ஒப்புவிக்கும் பொழுது கனி நிறைந்தவர்களாக வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று நீர் அழைக்கிறவர்களாக. பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள் என்று நீர் அழைக்கிற கூட்டத்திலே நாங்கள் இருக்கிறவர்களாக காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தாரோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். என்னில் நிலைத்திராவிட்டால் நீங்கள் கனித்தர முடியாது என்று கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நாம் தியானித்து வருகிறோம். கனி கொடுப்பதே நாம் ரட்சிக்கப்பட்டதின் ஒரு பிரதான நோக்கம் என்று நாம் தியானித்து வருகிறோம். ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் கிறிஸ்துவோடு ஒரு உறவை ஏற்படுத்தி அது ஒரு நிலையான சீரான உறவாக அதை வைத்து கொள்ள வேண்டும் என்று நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிப்பதின் மூலமும், ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதின் மூலமும், கிறிஸ்துவிலே நாம் நிலைத்திருப்பதின் மூலமும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கனி கொடுக்க முடியும் என்று நாம் தியானித்தோம். கர்த்தர் நம்ம எந்த நிலையிலே வைத்திருக்கிறாரோ அந்த நிலையிலே நாம் உண்மையாக இருப்பது அவருக்கு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை என்று நாம் தியானித்தோம். அதே போல் எல்லா கனிகளிலும் பிரதானமானது அன்பு. நாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும், அதே போல் நம்முடைய சக மனிதர்களிடமும் அன்பு கூற வேண்டும் என்று நாம் வாசித்தோம். அதே மாதிரி வேதத்திலே இன்னும் சில கனிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து, நற்கிரியைகள் ஒரு கனி என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதே போல் உதடுகளின் கனி ஸ்தோத்திர பலி என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த கனிகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாக இருக்க வேண்டும். இந்த நாளிலே ஆவியின் கனி, பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு கிடைக்கிற கனி, ஆவியானவரை பெற்றுக்கொண்ட எல்லாரும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்து நம்மை தர வைக்கிற கனிகளை பற்றி, அந்த 9 கனிகளை பற்றி நாம் இன்று தியானிக்கலாம். அன்பை பற்றி நாம் தியானித்தோம். கர்த்தரிடமும் மனிதரிடமும் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு 2வது அன்பு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இங்கே சில கனிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. சந்தோஷம், ஆண்டவருக்குள்ளால சந்தோஷமாக இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் நாம். கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு சந்தோஷம் உண்டு. ரட்சிக்கப்படும் பொழுது சொல்லி முடியாததும் விலையேற பெற்றதுமாகிய அந்த சந்தோஷம் நம்மை நிரப்புகிறது. நம்முடைய உள்ளத்தின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் பொழுது நாம் அவ்வளோ சந்தோஷப்படுகிறோம். ஏதோ இலகுவானது போல, நம்முடைய பாரம் எல்லாம் போய்விட்டது போல நாம் சந்தோஷப்படுகிறோம். அது ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அந்த கனி நம்மிலே காணப்பட வேண்டும். சந்தோஷம் நம்மிலே எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஆனால்
இந்த உலகத்தில் எல்லாம் நன்றாக இருக்கும் பொழுது தான் நான் சந்தோஷப்பட முடியும் என்றால் நமக்கு முடியாது. இந்த உலகத்தின் சூழ்நிலைகள் மாறி மாறி போகும், இந்த உலகத்தின் காரியங்கள் மாறி மாறி போகும். இந்த மாறுகிற உலகத்திலே நாம் சந்தோஷப்பட கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் மாறி போகும் என்று நாம் அறிகிறோம். நீங்களும் கூட யோசித்து பாருங்கள், நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மாறிவிட்டது. நாமே மாறிக்கொண்டு இருக்கிறோம் எவ்வளோ காரியங்களில். நாம் முன்பு பார்த்த இடங்கள் அப்படி இப்போது இல்லை. நாம் முன்பு பழகின ஜனங்கள் அநேகர் இப்பொழுது இல்லை. நம்மை நேசித்தவர்கள் விலக மாட்டேன் என்று சொன்னவர்கள் நம்மோடு இப்பொழுது இல்லை. எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலைகள் மாறத்தான் செய்யும். ஆனால் அதன் நடுவிலே நாம் சந்தோஷமாக இருக்க பழக வேண்டும். நம்முடைய சந்தோஷத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவருடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் உண்டு, சந்தோஷம் உண்டு. பொல்லாத இந்த உலகத்தில், மாறுபாடு உள்ள இந்த ஜனங்கள் நடுவில், மாறிப்போகிற இந்த சூழ்நிலைகளில் நமக்கு சந்தோஷம் தருகிற ஒரு காரியம் அவருடைய சமூகம். அவருடைய சமூகத்தின் இன்பத்தை நீங்கள் அனுபவித்து பாருங்கள். அது விலையேற பெற்றது, அது நிலையானது, அது மாறி போகாதது. அப்போது சந்தோஷத்தை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டுமானால் நீங்கள் அவருடைய சமூகத்தை நாட வேண்டும். நெகேமியா 8:10 சொல்கிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். நீங்கள் சந்தோஷமாய் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க பழக வேண்டும். சமாதானம் அதே மாதிரி. உலகம் கொடுக்கவும் உலகம் எடுக்கவும் முடியாத சமாதானம். உலகத்தின் காரியங்கள் நமக்கு சமாதானம் தராது. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற சமாதானம் உள்ளேயே இருக்கும். அதை யாரும் எடுக்க முடியாது. எந்த சூழ்நிலையும் எந்த தீமையான காரியங்களும் அதை எடுக்க முடியாது. நீடிய பொறுமை. இயேசு தேவன் தம்மை வெளிப்படுத்தும் பொழுது நீடிய பொறுமை உள்ளவர். மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தினார். எப்பொழுதென்றால் அந்த பொன் கன்றுக்குட்டியை செய்து அவர்கள் பாவம் செய்த பொழுது ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி சொன்னால், நான் நீடிய பொறுமை உள்ளவர் என்று சொல்லி. மனுஷர் மீது அவர் நீடிய பொறுமையை காட்டக்கூடாத ஒரு சந்தர்ப்பம் அது. அவர் இவ்வளவு அன்பு காட்டின ஜனங்கள் பொன் கன்றுக்குட்டியை செய்து அதை தெய்வம் என்று வணங்கி ஆண்டவருடைய மகா உக்கிர கோபம் எழும்பின பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் நீடிய பொறுமை உள்ளவர் என்று சொல்லி. அதே போல தான் நாம் பொறுமை காட்ட முடியாத சூழ்நிலைகளிலே நாம் பொறுமை காட்ட வேண்டும். அதுதான் ஆவியின் கனி. எல்லாம் நன்றாக இருக்கும் பொழுது, மற்றவர்கள் நம்மை வாழ்த்தும் பொழுது நாம் காட்டுவதல்ல பொறுமை. கடினமான சூழ்நிலைகளிலே நாம் பொறுமை காட்ட வேண்டும். அது நீடிய பொறுமை. தயவு. தயவு என்றால் நம்மிடம் வருகிறவர்கள், நம்மிடம் ஒரு காரியத்தை சொல்ல நம்மிடம் வருகிறவர்கள் நம்மிடத்திலே ஒரு பட்சம் கண்டு கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தை சொன்னால் இவர்கள் நம்மை வேதனைப்படுத்த மாட்டார்கள், புரிந்து கொள்வார்கள். இவர்களிடத்திலே ஒரு தயவு உண்டு. அவர்களிடம் தப்பு இருக்கும், அவர்கள் செய்திருக்கிற காரியம் சரியாக இருக்காது. ஆனாலும் ஒரு ஆறுதலுக்காக வரும்பொழுது நாம் அவர்களிடம் காட்டுகிற அந்த தயவு, அந்த பட்சம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். அந்த சூழ்நிலையில் மாத்திரமல்ல, நாம் தயவுள்ளவர்களாகவே வாழ பழக வேண்டும். நற்குணம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். நற்குணசாலியாக நாம் வாழ வேண்டும். விசுவாசம் உள்ளவர்களாக கர்த்தரிடத்திலே நமக்கு ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். இச்சை அடக்கம், அது ஒரு நல்ல குணம். பந்தய சாலையிலே போராடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆனால் நாமோ இச்சை அடக்கம் உள்ளவர்களாக. இந்த இச்சை அடக்கம் என்னவென்றால், அந்த குறிப்பிட்ட அந்த கோலை பெற்றுக்கொள்வதற்காக, அந்த குறிப்பிட்ட பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்காக மற்ற எல்லாத்தையும் விலக்கி விட்டு நாம் ஓடுவது. நம்முடைய பந்தய பொருள் கிறிஸ்து தான். அந்த கிறிஸ்துவை பெற்றுக்கொள்வதற்காக ஓடுகிற அந்த இச்சை அடக்கம் நமக்கு இருக்க வேண்டும். ஒரு நிமிடம் நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We praise you, Father. கர்த்தாவே, நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே, எங்களை எல்லாரையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தார ஆண்டவரே. வேற எல்லாம் எங்களுக்கு எளிதாக இருக்கிறது, ஆனால் கனி தருவது கஷ்டமாக இருக்கிறது. கனி நிறைந்தவர்களாக நாங்கள் வாழட்டும் ஏசப்பா. எங்கள் வாழ்க்கையிலே நீர் கனி தேடி வரும்பொழுது எங்களில் மிகுதியான கனி இருக்கணும் ஆண்டவரே. அந்த கிருபை நீர் எங்கள் எல்லாருக்கும் தர நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு தடவை கூட இந்த மகிமையின் டிவிக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அபிஷேகம் அதில் இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை அதில் இறங்கட்டோம்ப்பா. உம்முடைய இரக்கங்கள் கிடைக்கட்டும் கர்த்தாவே. அதை நடத்துகிறவர்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதியம்ப்பா.
உம்முடைய பிரசன்னம் அவர்கள் மேல் தங்கி இருக்கட்டும். சரியான ஆலோசனை கொடுத்து அவர்களை நீ நடத்தும் ஆண்டவரே. இந்த தொலைக்காட்சியின் மூலமாக கர்த்தருடைய நாமமே மகிமைப்பட வேண்டாம்ப்பா. நாங்கள் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கிறோம். அதன் தேவைகளை எல்லாம் நீர் சந்தியோ, ஒரு குறைவும் வராதபடி காத்துக்கொள்ளும். உம்முடைய அன்பின் கரங்களில் எங்களை எல்லாரையும் தாழ்த்தி தருகிறோம். உம்முடைய நாமம் எங்கள் மூலம் மகிமைப்படட்டும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே உரியதப்பா. அதை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.